Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 570 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே ஒரு ஆபீஸ்க்கு போய் வர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி நீங்க வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு அதிபயங்கரமான நிகழ்வு நடந்து அந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்துல இருந்து உங்களால வாழ்க்கையில வெளியவே வர முடியல அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சந்துரு அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு 22 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும், இந்த ஒரு நிகழ்வு எங்க நடந்தது அப்படின்றதும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு, ரிக்வெஸ்ட் ஆக்கிட்டு இருக்காரு. பிளஸ் அவருடைய பேரையும் வந்து மாத்திடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு கொடுக்குற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சந்துரு அப்படின்ற பேர்ல இந்த ஒரு கதையை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். சந்துரு சின்ன வயசுல ரொம்ப சுட்டித்தனமா இருக்கிற ஒரு பையன். சுட்டித்தனமா தான் எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்க. இதுல என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, படிப்பு மேல சுத்தமா கவனமே இருக்காது, ஆனா அவங்க ஃபுல்லா விளையாட்டுன்னு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்கள்ல ஒருத்தர் தான் சந்துரு. ஸோ சந்துரு வந்து சின்ன வயசுல இருந்தே விளையாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு விளையாட்டுல தான் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. ஆனா சந்துருவோடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் வந்து ஒரு கம்பெனில வாட்ச்மேனா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ படிக்காதனால தான் நான் வாட்ச்மேனா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு வருத்தம் அவருடைய மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனாலேயே அவர் வந்து சந்துருவை போட்டு படின்னு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாராம். இன்ஃபேக்ட் சந்துரு வந்து எந்த ஸ்போர்ட்டா இருந்தாலும் பயங்கரமா எக்ஸல் ஆகிற மாதிரி ஒரு பர்சன். கபடி வந்து ஃபென்டாஸ்டிக் ஆடுவாராம். அவருடைய ஸ்கூல் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கபடி பல சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் கபடி ஆடுறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க அப்பானாலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தடங்கள் ஆயிட்டே இருந்திருக்குங்க. அவங்க அப்பாவுடைய பயத்தினால அவர் கபடியை விட்டு பாக்ஸிங் வந்தாராம். பாக்ஸிங்லயுமே வந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் அவங்க அப்பா வந்து நீ என்னடா அங்க பாக்ஸிங் பண்றது, நான் ஊ மேல பாக்ஸிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெரியரையும் வந்து ஸ்டாப் பண்ணாராம். சரி இது எல்லாமே வேணாம், நம்ம வந்து கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்காரு. அங்கேயும் அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய தடையா வந்திருக்காருங்க. சரி இப்படி போய்கிட்டு இருந்த சந்துருவோடைய வாழ்க்கை 12வது படிச்சுக்கிட்டு இருக்காரு. 12வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில முதல் தடவையா அவர் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு நினைச்சிருக்காரு. அந்த டைம்ல நல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்பாடா 12வது எக்ஸாமும் வெற்றிகரமா எழுதி முடிச்சிட்டோம், ரிசல்ட் வந்துடும், செம்மையா ஹாப்பி ஆயிடுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த சந்துருவுக்கு ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டே சந்துருவுடைய லைஃப்ல வந்து வெடிச்சிருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 12வதுல அவரு 2 சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆயிருக்காருங்க. யோசிச்சு பாருங்க சந்துருவோடைய நிலைமை எப்படி இருக்கும்ன்றத. வாழ்க்கை முழுவதும் விளையாட்டுன்னு சுத்திக்கிட்டு இருந்த ஒரு பையன் இது வரைக்கும் வாழ்க்கையில ஃபெயில் ஆனதே கிடையாது. எப்படியாவது ஒரு 50-55 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுவாரு. வாழ்க்கையில முதல் தடவையா உட்கார்ந்து படிக்கணும், என்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் கட் பண்ணி படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தப்போ 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலுங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அப்பாவுமே பயங்கர கோவம் இவர் மேல, பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துடைய இந்த ஒரு சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க. பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க. எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் எஜுகேஷன் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்ல வரல. எஜுகேஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், ஓகேங்களா? ஸோ அவங்க நிறைய மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்கும். பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறது, படி அவங்களுடைய குழந்தைங்களுடைய சந்தோஷம் என்ன எதுவுமே வந்து அவங்களுடைய கண்ணுக்கு தெரியாது. அவங்களுடைய கண்கள் முன்னாடி ஒரு கடிவாளம் கட்டி படிக்கணும். சரி படிச்சு ஒரு மார்க் எடுத்துடுறாங்க, ஒரு 600-700 மார்க் எடுத்துடுறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் என்ன, சரி காலேஜ் போய் படிக்கணும், காலேஜ் போயிட்டு பயங்கரமாக படிச்சு
பாஸ் அவுட் ஆகிறாங்க வச்சுங்களேன், திரும்பி வெளியே வந்து ஒரு ஆஃபீஸில் யாரோ ஒருத்தங்களுடைய ஆஃபீஸில் அடிமையாக போயிட்டு தான் நம்ம வேலை செய்வோம். கரெக்டுங்களா? வாழ்க்கை முழுசாக அந்த அடிமைத்தனத்திலேயே உட்காந்துக்கிட்டு தான் இருப்போம். இப்படி தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுடைய லைஃப் வந்து போகுது. ஆனால் ஒரு சில பேர் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்க்கிள்லேருந்து வெளியே வந்தவங்கலாம் மிகப்பெரிய ஆட்களாக மாறி இருக்காங்க. ஸோ அவங்க சொந்த கல்வியும் நின்று இருக்காங்க. ஸோ இப்போ மாடர்ன் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பட் சந்துருவோட பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு டைப்பு. ஸோ ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னதுக்கப்புறம் என் சொந்தக்காரங்க மத்தியில் இதுவாகிடுச்சு, கேவலமாயிடுச்சு, அப்படி இப்படின்னு ஆல்ரெடி அந்த பையன் வந்து போய் உட்காந்துருக்காப்புல. அடடே, வாழ்க்கையில் முதல் தடவையாக படிக்கணும்னு நினச்சேனடா, இப்போ வந்து ஃபெயில் ஆகிட்டேனடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த சந்துருவுக்கு அவங்க அப்பா அம்மா கொடுக்க வேண்டிய மாரல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. இது அவருக்கு ரொம்பவும் ஹர்ட்டிங் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ நாட்கள், அதாவது 12வது படிக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக பப்ளியாக சிரித்து சுற்றிக்கிட்டு இருந்த சந்துரு 12வது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யாருக்கிட்டையும் பேசாமல் ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்க ஆரம்பித்தார். தனியாக அவர் 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 சப்ஜெக்டில் எப்படியாவது பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து படிக்க ஆரம்பித்தார். ரீ எக்ஸாம் கொடுக்குறாரு. 2 எக்ஸாம்லேயும் வந்து பாஸ் ஆகுறாரு. பாஸ் ஆகிட்டு காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க அப்பா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாருங்க. காலேஜெல்லாம் உன்னை படிக்க வைக்க முடியாதுப்பா, நம்ம வீட்டுடைய வசதி என்னன்னு தெரியும் இல்லையா, எப்படி உன்னை காலேஜில் சேர்த்து படிக்க வைக்க முடியும், நீயே ஏதாவது வேலை பண்ணி பொழைச்சிக்கோ அப்படின்றாரு. இந்த இடத்துல சந்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடி. என்னடா இது, வாழ்க்கை முழுவதும் என்னுடைய சந்தோஷத்தை வந்து எதுவுமே சந்தோஷமாக வந்து பார்க்காத மாதிரி என்னை போட்டு படி 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 படின்னு டார்ச்சர் பண்ணி இப்போ எப்படியோ ஒரு வழியாக பாஸ் ஆகிட்டேன், 12வதும் பாஸ் ஆகிட்டேன், என்னை காலேஜில் சேர்த்து விடு அப்படின்னா காலேஜெல்லாம் சேர்த்து விட முடியாது அப்படின்றாங்க. அப்போது எதுக்கு என்ன வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணி என்னை படிக்க வச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவருடைய மனசுக்குள்ளே வருதுங்க. ரொம்ப கோவப்பட்ட சந்துரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அவருடைய வீட்டை விட்டு அவர் வெளியே வராரு. இதுக்கப்புறம் எனக்கு அப்பா அம்மா தேவையில்ல, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர்லி ஒரு நியூ சிட்டிக்கு வந்து போகிறாருங்க. அந்த சிட்டியில் யார் என்ன எதுவுமே தெரியாதுங்க. இவருக்கு வேலை பண்ணணும், எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும் அப்படின்றது மட்டும் இவருடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. சரி, அதுக்கு ஏதாவது சைடில் படிக்கலாம் அப்படின்னு வந்துருக்கு. ஆனால் எல்லாத்துக்குமே காசு தேவை இல்லையா. இன்னொரு சிட்டியில் சர்வைவ் ஆகிறதுன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஷர்ட்டு டை பேண்ட் எல்லாம் போட்டு உட்காந்து இங்கிலீஷ்லேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சந்துரு வந்து அந்த டீ கடையில் உட்காந்து அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சின்ன பையன் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ வாங்கி கொடுக்குறாங்க. டீ குடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. தமிழா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் தமிழ் தான் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான். ஸோ என்னப்பா என்ன பண்ணுற அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சந்துரு வந்து அவருடைய ஸ்டோரியை சொல்கிறாருங்க. சொல்லிவிட்டு இந்த மாதிரி எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியல, நான் இருக்கிறதுக்கும் இடம் இல்லை, எனக்கு ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா நான் வேலை பண்ணிவிட்டு நான் அப்படியே என்னோட படிப்பை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து சந்துரு அழுதுருக்காருங்க. அதில் ஒரு பர்சன் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு, சரிப்பா நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ஆஃபீஸ் பாய் வேலை இருக்குப்பா, அந்த ஆஃபீஸ் பாய் வேலையெல்லாம் உனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதுக்கு சந்துரு சொல்கிறாரு, என்னென்ன நீங்கள் ஆஃபீஸ் பாய் வேலை செட் ஆகுமா, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்னா, எனக்கு வேலை இருந்தால் போதும், எனக்கு திருடக்கூடாது, எந்த விதமான தப்பெல்லாம் போகக்கூடாதுன்னா நான் நல்லா வேலை பண்ணி சம்பாரித்து எனக்குன்னு கொஞ்சம் காசு சேர்ந்ததுக்கப்புறம் நான் படிக்கணும்னா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணிடுறாருங்க. ஜாயின் பண்ணிவிட்டு வேலையும் கண்டினியூ பண்ணுறாரு. சந்துருக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ரூம் எங்கே இருக்குன்னா அவருடைய ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ டெய்லியும் நடந்து வருது, நடந்து போகிறது, இப்படி தான் அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 6 மாதம் சந்துரு இப்படியே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்களுடைய ஆஃபீஸ் வந்து 4th ஃப்ளோரில் இருக்குங்க. அந்த பில்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய பில்டிங். அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஆஃபீஸஸ் தான் இருக்குது. இவங்களுடைய ஆஃபீஸ் 4வது மாடியில் இருக்குது. 4வது மாடியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, 3வது மாடியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, 2வது மாடியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங்க. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த 3 ஃப்ளோரை சொன்னேன், ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து சொல்லவே இல்லை. இதே ஒரு விஷயத்தை தான் சந்துருவும் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க ஆஃபீஸில் வந்து லிஃப்ட் இருக்குங்க. எல்லாருமே லிஃப்ட் ஏறி தான் மேலே 4வது மாடிக்கு வந்து போவாங்களாம். லிஃப்ட் எல்லா ஃப்ளோர்லேயும் நிற்கும், ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் லிஃப்ட் நிற்கவே நிற்காதான். இந்த ஒரு விஷயத்தை சந்துரு வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அவங்க ஆஃபீஸில் நைட் ஷிஃப்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் வேலை மிச்சமாயிடுச்சு அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு ஓவர் டைம் பண்ணிவிட்டு லேட்டாக வந்து போகிறது ஒரு வாடிக்கையாகவே வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் டைம் பண்ணிவிட்டு போகும்போதெல்லாம் யார் அவங்க கூட இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்துரு தான் அவங்க கூட இருப்பாங்களாம். ஸோ சந்துரு வந்து அந்த ஆஃபீஸுக்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாகவே மாறிட்டாருங்க. ஆஃபீஸோடைய சாவி முதல் கொண்டு சந்துரு கிட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அவர் தான் ஆஃபீஸை பூட்டிட்டு ஆஃபீஸ் வந்து வெளியே கிளம்புவாராம். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்திருக்கு.
6 மாசத்துல ஒரு நல்ல அமௌண்ட்டுமே வந்து சேர்த்துட்டாருங்க. அதுக்கப்புறம் சந்துரு யோசிக்கிறாரு, சரி நம்ம படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் வந்து மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மட்டும் ஏன் லிஃப்ட் நிக்கவே மாட்டேங்குது, யாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகவே மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட் வருதுங்க. இதை பத்தி இவருடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, வேலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அங்கே எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாரு, அண்ணா அக்கா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் லிஃப்ட் நிற்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யார் இருக்கா, என்ன ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் என்னென்னு தெரிலப்பா, நம்ம வருவோம் வந்து வேலை பண்ணுவோம், வேலை பண்ணிட்டு வெளியே போயிடுவோம், இப்படி தான்ப்பா நம்மளுடைய வாடிக்கையை போயிட்டு இருக்கு. அந்த ஃப்ளோரில் யார் இருந்தால் நம்மளுக்கு என்ன, இல்லைனாலும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டுங்க, அதாவது அவரோட ஆஃபீஸ் கொலீக், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே சந்துருவோட ஒரு 2 வயசு பெரியவர், மாமா மச்சான் தான் பேசிக்கிறாங்க 2 பேரும். ஸோ அவர் வந்து லேட் நைட்டில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அவருடைய ஒர்க் முடிக்கிறதுக்கே நைட்டு 11:45 மணி ஆகிடுதுங்க. 11:45 மணி அன்னைக்கு சரி சந்துரு நான் கிளம்பிட்டா, வேணா உன்னை ட்ராப் பண்ணிட்டு போட்டா அப்படின்னு வந்து கேட்குறப்பல, இல்லை நீங்கள் போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் வீடு பக்கம் தான், 500 மீட்டர் தான், நான் நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சந்துரு சொல்லியிருக்காரு. அவருமே ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாருங்க. கரெக்டாக 11:45க்கு இவர் வந்து அந்த ஆஃபீஸை வந்து லாக் பண்ணுறாரு. லாக் பண்ணிவிட்டு லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. லிஃப்ட் வருதுங்க, லிஃப்ட்டுக்குள்ளே ஏறுறாரு. லிஃப்ட் வந்து சர்ன்னு இறங்குதுங்க. 4th ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோர் இறங்குது, 3rd ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோர் இறங்குது. கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு 1 அப்படின்னு ஒரு நம்பர் வரும் இல்லையா, அந்த நம்பர் வரும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் போயிடுதுங்க. கரண்ட் போன உடனே லிஃப்ட் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குதுங்க. சந்துருக்கு ஒரு திக்குன்னு ஒரு பயம், என்னடா இது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கரண்ட் வந்துட்டதுக்கப்புறம் திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம், எக்ஸாக்டாக 8 நிமிஷம், 8 நிமிஷத்தில் கரண்ட் வந்து வருதுங்க. கரண்ட் வந்த உடனே அந்த லிஃப்டோடைய டோர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. கரெக்டாக டைம் பார்க்குறாரு, 12 மணி. 12 மணிக்கு லிஃப்டோடைய டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே சந்துரு வந்து எதிரில் ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸை வந்து பார்க்குறாரு. ஆனால் அந்த மிகப்பெரிய ஆஃபீஸ் வந்து பல வருடங்களாக யூஸ் பண்ணப்படாத ஆஃபீஸ் மாதிரி இருக்குதுங்க. என்னடா இது இத்தனை வருஷமாக யாருமே யூஸ் பண்ணாத மாதிரியே இருக்குது, அங்கங்கே டஸ்ட்டாக இருக்குது, ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போன நிலையில் ஓரமாக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் சந்துருவோடைய அட்டென்ஷன் எங்கே போகுது அப்படின்னா, எக்ஸாக்டாக அவர் லிஃப்ட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கார் இல்லையா, லிஃப்டோடைய டோரும் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, லிஃப்டோடைய டோர் ஓப்பனில் தான் இருக்குது. இவர் நின்றுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் முன்னாடி ஒரு டெஸ்க் இருக்குங்க. டெஸ்க்கு மேலே கம்ப்யூட்டர் இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சேர் வந்து இருக்குது. அந்த சேரில் யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி சந்துருக்கு வந்து தெரியுது. ஆனால் உத்து பார்க்குறாரு, சேரில் யாருமே இல்லை. ஆனால் கம்ப்யூட்டருடைய ஸ்க்ரீனை வந்து பார்க்குறாரு, கம்ப்யூட்டர் வந்து ஆனில் இருக்குது. ஸ்க்ரீனில் ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது கம்ப்யூட்டரை யாரோ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு பிம்பம் வந்து இவருக்கு தெரியுதுங்க. இதை பார்த்த உடனே சந்துருக்கு ஒரு ஷாக், என்னடா இது சேரில் யாருமே உட்காரல, ஆனால் கம்ப்யூட்டரை மட்டும் யாரோ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குதுடா அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் தொலைச்சிட்டு அப்படியே உத்து பார்க்குறாருங்க. உத்து பார்க்கும்போது அந்த சேர் இருக்கு இல்லையா, அந்த சேர் இங்கே இருக்குது, டெஸ்க் இங்கே இருக்குது. சேர் வந்து பார்த்திங்கன்னா சர்ன்னு பின்னாடி நகருதுங்க. இதை பார்த்த உடனே சந்துருக்கு அப்படியே வந்து தூக்கி வாரி போட்டுடுது. அப்படியே ஷாக்கில் வாயை பொழந்தவராக தான் இருக்காரு. அப்படியே லிஃப்ட் வந்து டோர் க்ளோஸ் ஆகுதுங்க. க்ளோஸ் ஆன உடனே லிஃப்ட் வந்து கீழே போகுது. இவர் இறங்கி கடன்னு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே கூட இவருக்கு வந்து ஒன்றும் புரியல. மனசெல்லாம் அப்படியே பட நடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா இது, நம்ம பார்த்ததெல்லாம் உண்மையிலே நடந்ததா, இல்லை நம்மளே வந்து கற்பனை பண்ணிக்கிறோமா, இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்றதெல்லாம் இவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ ஆல்ரெடி 6-7 மாதம் வந்து அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணதுனால இவருக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து ஆகிட்டாங்க. இவருடைய ஏஜ் குரூப்பில், அதாவது 2 வயசு 3 வயசு பெரிய பசங்க, இப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெஷர்ஸாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே சந்துருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு 4-5 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4-5 பேர்கிட்டையும் வந்து அடுத்த நாள் வந்து போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி நைட்டு நான் பார்த்தேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. அதில் 3 பேர் வந்து சீரியஸாக எடுத்துக்கல, 2 பேர் வந்து சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்ப்ளோரர்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பயங்கரமாக வந்து நாங்கள் டெரரு அப்படின்னு சொல்லிட்டு டெரர் கிட்டலாம் போய் மாட்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேங்கை சேர்ந்தவங்க. அந்த 2 பசங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் நீ பார்த்தது உண்மையாடா, பொய் எதுவும் சொல்லலையே அப்படின்றாங்க. இல்லைடா நான் ஏடா பொய் சொல்ல போகிறேன், உண்மையிலே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சந்துரு சொல்கிறாரு. சரி இன்னைக்கு நைட்டு நாங்கள் ஓவர் டைம் இருக்கிற மாதிரி ஓவர் டைம் இருக்கிறோம், நீயும் இரு,
12 மணிக்கு மேலே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்க்கலாமா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் சும்மாடா, அது வேணாண்டா, அது ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குடா அப்படின்லாம் சந்துரு சொல்கிறாரு. இல்லை நம்ம போய் பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், லிஃப்ட் வழியாக போகக்கூடாது, நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டேர் கேஸ் வழியாக போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேய் இது வரைக்கும் அந்த பில்டிங்கில் ஸ்டேர் கேஸ் யாருமே யூஸ் பண்ணதே இல்லைடா, கிட்டத்தட்ட 6 மாதமாக நான் வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு தடவை கூட அந்த படிக்கட்டு வழியாக நான் வந்ததே இல்லையே அப்படின்றாரு. அதுதான்டா கேட்சு, ஏன் அந்த படிக்கட்டு வழியாக யாரும் வர மாட்டேங்கிறாங்க, வா நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஓவர் டைம் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஒரு 11:45 மணிக்கு திரும்பியும் வந்து அந்த ஆஃபீஸை வந்து லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிவிட்டு லிஃப்ட் வழியாக கீழே வந்துடுறாங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துடுறாங்க. வாட்ச்மேன் இருக்காங்களான்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. வாட்ச்மேன் அந்த இடத்துல இல்லை. சரி அப்படியே நம்ம ஸ்டேர் கேஸ் வழியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு இருக்கு இல்லையா, படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. படிக்கட்டில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே போகும்போது கொஞ்சம் க்ளீனாக இருக்குங்க. கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக 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 படிக்கட்டு ஃபுல்லாக வந்து தூசி, அங்கே ஒட்டடை இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது இப்படி இருக்கு. அந்த படிக்கட்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஆஃபீஸோடைய டோர் வரும் இல்லையா, மெயின் டோர், அந்த டோர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இரும்பு கேட் வந்து போட்டிருக்குங்க. அதுக்கு பின்னாடி ஒரு திரை வந்து இருக்குது. அதாவது அந்த இடத்துல டோர் இல்லை, ஒரு திரை மாதிரி இருக்குது. இரும்பு கேட் வந்து பூட்டியிருக்கு. அந்த இரும்பு கேட்டு வந்து சங்கிலி பூட்டெல்லாம் போட்டு பூட்டியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பூட்டலைங்க, சங்கிலி மட்டும் சுற்றி வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப வியர்டாக இருக்குது. என்னடா இந்த ஆஃபீஸை யாருமே யூஸ் பண்ணாத மாதிரியே இருக்குது, சங்கிலியெல்லாம் போட்டு சுற்றி வச்சுருக்காங்க, அந்த ஒரு திரை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, அந்த திரையை பயங்கர டஸ்ட்டாக இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த திரையை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. திரையை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நிறையா ஃபர்னிச்சர் உடஞ்சி போன நிலையில் இங்கே கிடக்குதுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் மட்டும் தெரியுது. என்னடா இது ஒன்றுமே புரியல. டே நீ எங்கடா இந்த டெஸ்கை பார்த்த, கம்ப்யூட்டரை பார்த்தேன்னு, ஒரு சேரை பார்த்தானே, டெஸ்கை பார்த்தானே, எதுவுமே இல்லையடா, இது வந்து ஓப்பன் ஹால் மாதிரி இருக்குதுடா அப்படின்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இல்லை நம்ம வேணால் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சந்துரு சொல்கிறாரு. சரி வா அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு டார்ச் லைட் வச்சுருந்தாங்க 3 பேரும். அந்த டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த சங்கிலியில் பூட்டு போடல, அந்த சங்கிலியை வந்து மெதுவாக எடுக்கிறாங்க. ஏன்னா வாட்ச்மேனுக்கு சத்தம் கேட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, வாட்ச்மேன் வந்து பயங்கர கோவக்கார அங்கிலாம். ஸோ அதனால் வந்து மெதுவாக அந்த சங்கிலி எடுக்கிறாங்க. சங்கிலி எடுத்து அந்த ஒரு டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. மெதுவாக ஓப்பன் பண்ணும்போதே டோர் வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுக்குது. பல வருடங்களாக ஓப்பன் பண்ணப்படாத டோர் அப்படி சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குதுங்க. இவங்க 3 பேரும் உள்ளே நடந்து போகிறாங்க. உள்ளே போன உடனே ஒரு மாதிரியான ஒரு நாத்தம், அழுகுன நாத்தம் வந்து இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது இப்படி நாத்தடிக்குது, ஒரு மாதிரி சஃபகேட்டிங்காக இருக்குது, மூச்சு விடவே முடியலையே அப்படின்னு சொல்லி 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு படன்னு அந்த இடத்துல ஒரு சவுண்டுங்க. என்னடா இது படப்படம் சவுண்டு வருது அப்படின்னு டார்ச் லைட்டை மேலே அடிக்கிறாங்க. மேலே அடித்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக வௌவால்கள் கூடு கட்டியிருக்குங்க. இவங்க அந்த டார்ச் லைட் அடித்த உடனே அந்த வௌவால்கள் கூட பார்த்தாங்க இல்லையா, அதே செகண்டில் அந்த வௌவால்கள்லாம் ஃபுல்லுன்னு இவங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பறந்து வருதுங்க. பறந்து வந்த உடனே 2-3 வௌவால்கள் பட்டுன்னு இவங்களுடைய காதுகளை வந்து கிழிச்சிட்டும் வந்து பறந்து போயிருக்கு. இவங்க அப்படியே கண்ணை மூடி அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இது ரொம்ப பயங்கரமாக இருக்கடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா, இந்த மாதிரிலாம் வேணாடா, வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லி சந்துரு சொல்கிறாரு. ஆனால் அந்த 2 பசங்க இருக்காங்க இல்லையா, டெரருக்கு காட்டுற பசங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, டேய் பைத்தியக்காரா இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம், இதுவே பயங்கர ஒரு வைபை கொடுக்குது, ஒரு ஹாண்டட் வைபை கொடுக்குது, உண்மையிலேயே உள்ளே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா, வாடா உள்ளே போய் பார்க்கலாம், தூரத்தில் ஒரு ரூம் இருக்குடா, அந்த ரூம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரூமுடைய டோர் வந்து இப்படி இருக்குது, லைட்டாக ஓப்பனாக இருக்குங்க. கரெக்டாக இவங்க அந்த ரூமை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டோர் வந்து அப்படி ஓப்பன் ஆகுதுங்க. அந்த டோர் ஓப்பன் ஆன உடனே இவங்க 3 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் அதே இடத்துல நிற்கிறாங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸில் யாருமே இல்லைன்னு தெரியும். டோர் வந்து ஓப்பன் ஆகுது, உள்ளே யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு ஆகுது. மெதுவாக அந்த டோரை நோக்கி இவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. டோருக்குள்ளே, அதாவது அந்த ரூமுக்குள்ளே பிச் டார்க், சுத்தமாக வெளிச்சமே இல்லைங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஒரு வெளிச்சம் வந்து அந்த இடத்துல வருது. அதாவது ஒரு மெழுகுபத்தி ஏற்றி வச்சா கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்குள்ளேருந்து வருது. டேய் யாரோ இருக்கிறாங்க போல இருக்கேடா, மெதுவாக நடந்து வாடான்றாங்க. மெதுவாக இவர் நடந்து போகிறாங்க, 3 பேரும் நடந்து போகிறாங்க. நடந்து போய் கரெக்டாக அந்த டோர் பக்கத்தில் வந்து நின்று டோருடைய வாசலில் வந்து கையை வச்சு இப்படி எட்டி இப்படி உள்ளே பார்க்குறாங்க. 3 பேரும் பார்த்தவங்க ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏன்னா உள்ளே ஒரு டெஸ்க் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, எதிரில் சேர் இருக்குது. சந்துரு எப்படி டிஸ்கிரைப் பண்ணாரோ அதே மாதிரி எல்லா பொருள்களும் இருக்குது. கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது, யாரோ வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த சேரில் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு ஒரு ஒயிட் கலர் சாரீ கட்டியிருக்கு, உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு.
முகத்தில் இருந்து ரத்தம் வருது, கையில் காலில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வருது. அந்த பொண்ணு யாருக்கிட்டேயோ வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, அதாவது இதுக்கு முன்னாடி அது வந்து ஒரு கால் சென்டராக இருந்தது போல இருக்குது. ஸோ அந்த பொண்ணு ஏதோ ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி கத்தி 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 பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே சிஸ்டமில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி டர்ன்னு கீபோர்டெலாம் டைப் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இவனுங்க 3 பேரும் அப்படியே பயங்கர ஷாக் ஆகி போய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது பொண்ணா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு டைப் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறுத்துதுங்க கையை. அந்த கையை நிறுத்தினோன்னா இவனுங்களும் அப்படியே ஸ்டன்னாக இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. நிறுத்திட்டு அப்படியே அந்த பொண்ணு வந்து இந்த பக்கம் திரும்பி பார்க்குதுங்க. திரும்பி பார்த்த உடனே இவனுங்களுடைய ஹார்ட் அப்படியே வெளியே வந்து விழுந்துடுற மாதிரி செம்ம பயம் சந்துருக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும். அப்படியே நடுங்குறாங்க. ஐயோ என்னடா இது. அந்த பொண்ணுடைய முகத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணுடைய கண்களில் வந்து கரிவிழுகளே கிடையாது. கிட்டத்தட்ட ஃபுல்லாக அந்த ஒயிட் மட்டும் தான் இருக்குங்க. ஃபுல்லாக ஒயிட் மட்டும் இருக்குது. அந்த பொண்ணுடைய வாயெல்லாம் கிழிஞ்சி ஒரு சைடு வந்து இந்த இடத்துல இருந்து கிழிஞ்சி உதடு கிழிஞ்சி அப்படியே கீழே தொங்குது. ரத்தம்லாம் வருது. அப்படியே அந்த பொண்ணுடைய எக்ஸ்பிரஷனே வந்து பயங்கரமாக இருக்குதுங்க. அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்குது. உட்காந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்குது. இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருந்து ஓடலாமா வேணாமா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஷாக் ஆகி போயிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷாக் ஆகி போயிட்டு ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சர்ன்னு ஏஞ்சி ஓடி வருதுங்க. ஓடி வந்த உடனே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே தப 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 தப்பன்னு ஓடுறாங்க. ஓடி வெளியே வராங்க. கீழே வந்து பார்த்தா சத்தத்தை கேட்டு வாட்ச்மேனும் அந்த இடத்துல வராரு. வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிற்கிறாரு, ஒரு மேலே வர மாட்டேங்கிறாரு. கீழே நிற்கிறாரு. 3 பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் வாட்ச்மேன் மேலே உளுந்து வாட்ச்மேனும் கீழே விழுகிறாரு. அட பாவீங்களா, ஏடா இப்படி பண்றீங்க. வாட்ச்மேன் வந்து மதுரைக்காரு. அவர் வந்து ரொம்ப தைரியசாலி. அவரே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரல, கீழே நின்றுக்கிட்டு இருக்காரு. 3 பேரும் சட்ட காலரை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. என்னடா பண்ணீங்க, எதுக்குடா போனீங்க மேலே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைன்னா இவன் ஏதோ சொன்னானே அந்த இடத்துல டெஸ்க் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, ஆஃபீஸ் ஏதோ இருக்குது போல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போனோம். இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே, கை கால்லாம் நடுங்குது. உங்களோட சந்துருவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடுங்குது. அவருக்கு கை கால் நடுங்கிறது நிற்கவே இல்லை. அவ்வளோ பயத்தோட உச்சகட்டத்தில் வந்து போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ளோஸில் அந்த பொண்ணுடைய முகத்தை வந்து பார்த்துருக்காரு. ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தது இல்லையா, ஓடி வந்து கரெக்டாக அப்படி நிற்குதுங்க. அது பார்த்த உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வந்து அந்த மதுரைக்காரர் இருக்கார் இல்லையா வாட்ச்மேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரையும் அப்படியே வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தியிருக்காரு. கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் உட்கார வச்சு எதுவும் பண்ணாதீங்க கம்முன்னு உட்காருங்கன்னு சொல்லிட்டு விபூதி எல்லாம் பூசி விட்டுருக்காரு. பூசி விட்டுட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துருக்காருங்க. ஒரு 1/2 மணி நேரம் வந்து இவங்க அப்படியே சைலண்ட்டாக, அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க, சைலண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன நடந்தது, என்னென்னாச்சு, யாருன்னா அந்த பொண்ணு அப்படின்லாம் கேட்குறாங்க. எப்பா எனக்கு டீட்டெயிலெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, நான் வேலைக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மட்டும் போயிடாதீங்க, படிக்கட்டு வழியாக போயிடாதீங்கன்னு வந்து சொன்னாங்க. அதே மாதிரி யாரும் போகாத மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபீஸ் இருந்ததாகவும் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து மனசில் நினச்சிக்கிட்டே கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டு பேசுகிற மாதிரி பேசினாங்க. அதனால அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ வேலையை விட்டு எடுத்ததுனால அந்த பொண்ணு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு அவங்களுடைய பாத்ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ஆஃபீஸில் பாத்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பாத்ரூம்லேயே அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் வந்து அந்த பொண்ணுடைய ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுத்துருக்கு. அதனால அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆஃபீஸே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2-3 பேர் வந்து ஆஃபீஸ் பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கும் வரும்போதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதனால இந்த ஆஃபீஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே வேணாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான்ப்பா சொன்னாங்க. ஆனால் டீப் டவுன் என்ன நடந்தது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி நான் இதுக்கு முன்னாடி யாராவது போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ தாங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி 3rd ஃப்ளோரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த 3 ஸ்டாஃப் வந்து இதே மாதிரி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காங்க. அந்த 3 ஸ்டாஃபில் ஒருத்தன் மர்மமான முறையில் வந்து இறந்து போயிட்டான். இன்னொருத்தன் பைத்தியம் பிடிச்சி பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. இன்னொருத்தன் ஏதோ தெய்வ சக்தியெல்லாம் அவங்க வீட்டில் ரொம்ப ஜாஸ்தி, சாமி ரொம்ப கும்பிடுவாங்க போல இருக்கு. அந்த சாமி வந்து அவரை காப்பாற்றி அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரோட போய் செட்டில் ஆகிட்டாராம். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே இவங்க 3 பேருக்கும் தூக்கி வாரி போடுது. ஏன்னா ஏற்கனவே அந்த இடத்துக்கு போனது 3 பேர், இங்கேயும் அந்த இடத்துக்கு போனது 3 பேர். இப்போ சந்துரு வந்து அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாரு, 2 ஃப்ரெண்ட்ஸும் சந்துருவை பார்க்குறாரு. அண்ணா எங்களுக்கு ஏதாவது அவமான பயமாக இருக்குன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாங்க மதுரையில் இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலோட பேர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு
இந்த பக்கம் தலை வச்சே படுக்காதீங்க அடுத்த ஒரு மாதத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறாருங்க. இவங்களும் வந்து நைட்டோட நைட்டாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு மாதத்துக்கு என்ன, இதுக்கப்புறம் வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. மதுரைக்கு போகிறாங்க, அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஆனால் சந்துருக்கு வந்து எங்கள் சொந்த ஊர் கிடையாது, சொந்த ஊருக்கு போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். திரும்பவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரூமுக்கு தான் போயிருக்காரு. அதுக்கப்புறம் 6 மாதத்தில் வந்து இவர் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தாராம். இதே ஆஃபீஸ் பாய் வேலை வந்து இன்னொரு ஆஃபீஸில் வந்து இவர் கிடச்சிருக்கு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. படித்து முடித்து டிகிரியும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணாரோ அதே ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் போய் ஜாயின் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஆஃபீஸில் ஒரு சீனியர் மேனேஜர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி பாருங்கள். ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒரு ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணுறோம், அதே இடத்துல படித்து வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி இப்போ சீனியர் மேனேஜர் கேட்டகரி வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கும் அப்படின்னா எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. ஆனால் இந்த இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹாரர் ஸ்டோரி. இந்த ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி சந்துரு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் எதுவாக இருக்கோ அது வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கமெண்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் டீட்டெயில்டாக கமெண்ட்டை போட்டிங்கன்னா எனக்கு இந்த கமெண்ட்ஸ் வாசிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.